பழனியில் பங்குனி உத்திர திருவிழா மார்ச் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதையொட்டி திண்டுக்கல், மதுரை, திருச்சி, காரைக்குடி, கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகிய இடங்களிலிருந்து பழனிக்கு ஏராளமான பக்தர்கள் வருவதை கருத்தில் கொண்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மார்ச் 23ஆம் தேதி முதல் வரும் 26ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அமோக வெற்றி பெற்று அதிக தொகுதிகளில் தாமரை மலரும் என்று திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார். திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட எனக்கு வாய்ப்பளித்த பிரதமர் நரேந்திர மோடி, அகில இந்திய தலைவர் JP நட்டா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதி மக்களுக்கு பணி செய்து வருகிறேன். வரும் தேர்தலில் வெற்றி பெறுவதன் மூலம் இம்மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டப்பேரவை தொகுதி மக்களுக்கும் பணியாற்றுவேன் என்றும், தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்தி பாதுகாக்கவும் அதன் இரு கரைகளில் சாலை அமைக்கவும் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் நிலை கேள்விக்குறியாகும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி பேசியுள்ளார். மேலும் சிறுபான்மையினர் நலனுக்கு எப்போதுமே முக்கியத்துவம் அளிக்கும் இயக்கம் திமுக. அதனால்தான் தேர்தல் கூட்டணியில் கூட முதல் தொகுதியாக ராமநாதபுரத்தை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்தது என்றும், ஆனால் எதிர்த்தரப்பில் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் 300க்கும் கூடுதலான வாக்குகளை பெற்றால் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் பெரியசாமி பேசியுள்ளார். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு கூட்ட நெரிசலை தவிர்க்க போத்தனூர் உத்தரப்பிரதேசத்தின் மாவ் ரயில் நிலையம் இடையே 21 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வேயின் சேலம் கோட்டம் செய்தி வெளியிட்டுள்ளது. பாஜகவில் தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை ஆகியோர் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். அவர்கள் பெறப்போகும் வாக்குகள் அக்கட்சியின் வளர்ச்சியை காட்டும் என்று மதிமுக முதன்மை செயலரும் திருச்சி மக்களவை தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளருமான துரை வைகோ பேசியுள்ளார். தேர்தல் நடைமுறைகள் தொடர வேண்டுமானால் பாஜக தோற்க வேண்டும். மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருமானால் ஜனநாயக நடைமுறைகளை முடக்கி விடுவார்கள் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி வழங்குவது தேர்தல் நடத்தை விதிகளின் கீழ் வராது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. சென்னை மாவட்ட மக்களவை தொகுதிகளில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 18 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அரசு பேருந்துகளில் ஆட்கள் இல்லாமல் பொருட்களை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கழகங்கள் அறிவித்துள்ளன. நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் வாக்காளர்களுக்கு பணம், பொருள் விநியோகம் செய்வதை தடுக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் கோவிலில் திருடப்பட்டு கடத்தப்பட்ட 6 உலோக சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக காவல்துறையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மதுரை மாவட்டம் விளாங்குடி செம்பருத்தி நகரில் உள்ள பிலோமின்ராஜ் என்பவரது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த உலோகத்தாலான விநாயகர் சிலை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பிலோமின்ராஜ், அவரது கூட்டாளிகள் ஜோசப் கென்னடி, டேவிட், அன்புராஜன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையில் இந்த சிலை விளாங்குடி விசாலாட்சி மில் வளாகத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் இருந்து திருடப்பட்டது தெரியவந்துள்ளது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்ப சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் மார்ச் 27ஆம் தேதி காலை 10:40 நடைபெறவுள்ளது. இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி சனிக்கிழமை, அதாவது மார்ச் 23ஆம் தேதி காலை 7 மணிக்கு யாகசாலை பூஜை தொடங்குகிறது. இந்த கும்பாபிஷேகத்தை சபரிமலை பிரம்மஸ்ரீ கண்டரரு மோகன் தந்திரி, பிள்ளையார்பட்டி தலைமை குருக்கள் சிவஸ்ரீ பிச்சை குருக்கள் ஆகியோர் நடத்தி வைக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பாக எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்த பாஜக முயற்சிப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கு முன் அனைத்து வழிகளிலும் மற்றும் சட்டவிரோத வகையிலும்
தேர்தல் காரணமாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை குறிவைப்பது அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்று பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். அரசியலின் தரத்தை தாழ்த்துவது பிரதமருக்கும் அவரது அரசுக்கும் பொருத்தமானது அல்ல என்றும் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் 57 வேட்பாளர்கள் கொண்ட 3வது பட்டியலை வெளியிட்டுள்ளது காங்கிரஸ். மேற்கு வங்கத்தின் பெர்ஹாம்பூர் தொகுதியில் இருந்து காங்கிரசின் மூத்த தலைவர் மற்றும் அக்கட்சியின் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி போட்டியிட உள்ளார். சமூக வலைதளங்களில் மத்திய அரசு குறித்து பகிரப்படும் தவறான தகவலை அடையாளம் காணும் உண்மை கண்டறியும் பிரிவை அமைப்பதற்கான அறிவிக்கைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது.